கொள்வது, எப்படி என்னிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த நாளில் சுருக்கமாக நான் என்ன பண்ண சொல்லி முடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாலும் கூட அவளை எவ்வாறு நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அதை அறிந்து கொள்ளனா நம்ம வாக்குத்தத்தை பெற்று அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. விளங்குதா? கையில் பணத்தை கொடுத்துட்டாங்க, அதை செலவழிக்க தெரியலனா கையில் இருக்கிறது சத்தமா வேஸ்ட்டு. அது போல தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நம்ம அனுபவிக்கலன்னா அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ இஸ்ரவேல் மக்கள் இதை குறித்த காரியங்களை அறியாதபடினால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தலைமுறையை என்ன பண்ணுச்சு, மாண்டு போயிடுச்சு. வனாந்திரத்தில் என்ன பண்ணாங்க, மாண்டு போயிட்டாங்க. அவங்களுடைய ஸ்டோரி நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறது, நமக்கு ஒரு கதையை, நமக்கு ஒரு பாடத்தை என்ன பண்ணுறது, கற்பிக்கிறது. அவர்களை போல் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அவங்க விசுவாசியாதபடினால இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்று அனுபவிக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ண, மாண்டு போயிட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்கிறாரு, நான் விரும்புகிறேன், அதை கொடுக்கறதுக்கும் நான் நோக்கமாக இருக்கிறேன். அதை நீ என்ன பண்ணு, ரிசீவ் பண்ண. உன் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன், உன் பக்கத்தில் வச்சுருக்கேன். எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், விசுவாசித்து அதை என்ன பண்ண வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அதை வாக்குத்தத்தங்களை வைத்து கொண்டால் மட்டும் போதாது, அதை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா, நாம் இதில் இந்த வாக்குத்தத்த காரியத்தை பெற்று நாம் சொந்தமாக்கி கொள்ளணும்னா அதுக்கு ஒரு சில படிகள் இருக்குது. அது முதலாவது படி என்னன்னா, பரிசுத்தம் போதாது, பசி அவசியம். பரிசுத்தம் போகாது, பசி என்ன பண்ணுது, அவசியம். அப்போ தேவன் ஏன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் இவ்வளோ செழிப்பையும் இவ்வளோ நிறைவையும் ஏன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதை எண்ணி பார்ப்போம்னா, நம்மை கொண்டு இந்த பூலோகத்தில் சில காரியங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஏன் நமக்கு கொடுக்குறாரு, இந்த செழிப்பை ஏன் கொடுக்குறாரு, இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஏன் இந்த நிறைவை நமக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, என்னை கொண்டு இந்த பூலோகத்தில் சில காரியத்தை என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறார். அதனால தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தார், தாயின் வயிற்றில் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார் என்று நாம் என்ன பண்ண வேண்டும், யோசித்து செயல்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஈஸியாக நம்ம இடத்துல என்ன பண்ணும், வந்துடும். ஸோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அவன் குறைவிலும் வறுமையிலும் இல்லாமல் இருந்தால் இந்த வாக்குத்தத்தெல்லாம் சரி வருமா, இருக்கே இருக்காது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழும்போது தான் தேவனுடைய நோக்கத்தையும் அவனால் என்ன பண்ண முடியும், தேவனுடைய நோக்கத்தையும் அவனால் என்ன பண்ண முடியும், முழுமையாக என்ன பண்ண நிறைவேற்றி முடியும். ஆகவே தான் தேவன் சொல்றாரு, உயர்வையும் கையின் பிரியாசின் ஆசீர்வாதத்தையும் வழக்கத்துக்கு மாறாத ஆசீர்வாதத்தையும் மிக சிறந்ததை மட்டும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன் என்று என்ன பண்ணார், வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வாக்குத்தத்தை நிறைவேறல அப்படின்னா, அவங்களுக்குள்ளே ஒரு வட்டம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதித்து, அதாவது பிரியமானவனே ஆத்மா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன், விரும்புகிறேன்னு சொல்றாரு. கர்த்தரே சொல்றாரு விரும்புகிறேன். ஆனா சில பக்திமான்கள் என்ன பண்ணுவாங்க, நான் பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகம் சேர்ந்தா போதும், பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகம் போயினப்பா, நான் இந்த பூலோகத்தில் எவ்வளோ நான் ஒடுக்கப்பட்டாலும், துணி இல்லையா பரவாயில்ல, சாப்பாடு இல்லையா பரவாயில்ல, வீடு இல்லையா பரவாயில்ல, நான் ஆசீர்வாதமா இல்லையா, வறுமையில் வாழணுமா, என்னது கர்த்தருடைய நாமத்தை இழிவுக்குள்ளா நான் ஆக்கி நான் அவ்வளோ ஒரு என்ன சொல்லு இழிவான வாழ்க்கை வாழணுமா, அப்போ கூட சரி, எனக்கு எங்கே போனால் நான் பரலோகம் சேர்ந்தடிச்சா போதும். அது சரியான எண்ணமே கிடையவே கிடையாது. ஏன்னா தகப்பனே சொல்கிறாரு, நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தகப்பன் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணு, சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆவிக்குற வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மளை குறித்து என்ன பெரிதான் நோக்கங்களையும் திட்டங்களையும் என்ன பண்ணார், வைத்திருக்கிறாரு என்று நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமான இந்த அறிவு வேணும், இந்த அறிவு வேணும். எனக்கு இந்த கர்த்தர் என்னை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்காரு, என்னை குறித்து பெரிதான நோக்கம் வச்சுருக்காரு. அவர் திட்டத்துக்கு என்னோட வாலிப பிள்ளைங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், பிள்ளைங்களா உங்கள் வாலிப பிள்ளை உங்கள் கையில் இல்லை, எல்லாமே என்னது கர்த்தர் உன்னை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கம். அவ்வளோ சித்தத்துக்கு அவருடைய பாதைக்கு அவருடைய வழிக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை
உயர்த்துகிறாக இருக்கிறார் என்று சொல்லுவார். கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மக்கிட்ட அப்படியாகி தான் இருக்குது. இப்போது இந்த மக்கள் பரலோகம் இப்போ என்னது பரலோகம் சேர்ந்தால் போதும் எனக்கு அப்படி இருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய திட்டம் அவங்களுக்குள்ள என்ன சொல்லுது, அதை குறித்த தாகம், அதை குறித்த பசி, அதை குறித்த வாஞ்சை அவங்கக்கிட்ட உண்டாகாது. இப்படி இருக்கிற மக்கள்கிட்ட நான் என்ன வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் போண்டா போதும், பூமியில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நம்ம அப்படி கிடையாது, அப்படி இருக்கவும் மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அல்லது வாக்குத்தத்தங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர் நோக்கத்துக்குள்ளாய் நாம் வாழும்போது தான் அந்த பசியும் வாஞ்சையும் நமக்கு என்ன பண்ணும், உண்டாகும். பசியும் வாஞ்சை என்ன பண்ணும், உண்டாகும். அந்த பசி வாஞ்சை வந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன பண்ணிவிடும், அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்று என்ன பண்ணுவோம், அனுபவித்து விடலாம். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் கேட்டுட்டு இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதை போய் வீட்டில் போய் என்ன பண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது உனக்கு பசி உண்டாகும். பசி உண்டாக வேண்டும். பசி உண்டாயிடும். நீ அதை தியானிச்சுன்னா பசி உண்டாயிடும், வாஞ்சை உண்டாயிடும். நான் அதை பெற்றே ஆக வேணும்னு சொல்லணும். பசி உண்டாகலைன்னா டேஞ்சர். ஒரு மனுஷன் பிறந்து பெருசாக வளர்ந்துட்டான்னா அவனுக்கு பசி உண்டாகலைன்னா அவன் பயங்கரமான நோயில் இருக்கிறான்னு அர்த்தம். உடனே டாக்டர்கிட்ட போய் ஏன் பசி எடுக்கலை, எது பசி எடுக்கலைன்னு அதுக்கு மருந்தோ ஊசியோ போட்டு அதை என்ன பண்ண சரி செய்து விட்டான்னா அவன் ஆரோக்கியம் உள்ள மனுஷன். அதுபோல கவனிங்க, அதுபோல தேவனுடைய வசனத்தை கேட்டினா அதை வாஞ்சிக்க வேண்டும். அதில் ஒரு பசி உண்டாக வேண்டும், அதில் ஒரு தாகம் உண்டாக வேண்டும், அதை நாட வேண்டும். நான் அடைந்தே தீரவேன் என்று என்ன பண்ண வரணும். அது வரலன்னா நான் இப்போ சொன்னேன்ல அந்த மாதிரி நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்ல. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வசனத்தை நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மட்டுமல்ல, அதை கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் அடைந்தே தீரணும்னு சொல்லி பசி உண்டாகணும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் நல்லது, ஆனால் அது சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அஸ்திபாரம் தான். நம்ம ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அதில் நம்ம போய் குடியிருக்க முடியுமா? ஒரு காலமும் நம்மளை என்ன பண்ண முடியாது, குடியிருக்கவே முடியாது. அப்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா பரிசுத்தமும் தேவை. அதே நேரத்தில் எது உண்டாகணும், பசி உண்டாக வேண்டும். அந்த கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதை நான் அடைந்தே தீர வேண்டும் என்று என்ன பண்ண வேண்டும், பசி உண்டாக வேண்டும். பசி உண்டாகும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் அந்த பாலம் தேர்ந்து ஓடுகிற அந்த தேசத்தை அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் என்ன பண்ணார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் தாகமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் பசியாக இருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமாக கிட்டி சேரும். சில பேர் சொல்கிற மாதிரி போதும் என்ற மனதோடு கூடிய என்னது தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லுது. அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ நிறைவாரு, நிரம்பி வழி. நீ நிரம்பி வழியும் போது உன் ஆசீர்வாதம் என்ன பண்ண, பக்கத்து மனுஷனுக்கு என்ன பண்ணட்டும், கடந்து சொல்லட்டும்னு சொல்லி அவரே விரும்புகிறாரு. இவரில் இல்லை போதும் ஆண்டவரே, போதும் 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 அப்படின்னு சொல்லுவார். கர்த்தரே அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்பினா கூட அவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் முதல் சாப்பாடு வாங்குறா, ரெண்டாவது சாப்பாடு கொடுக்குறாங்க, போதும்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கப்பா? போதும்னு சொன்னால் நான் விட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் என்ன அவர் நினச்சிப்பார், அவர் சும்மா வைக்கப்பட்டுன்னு போதும் ஐயோ போதும்னு சொல்லிட்டு ஒரேடியாக போயிட்டா இருப்பா, என் பசி அடங்கலையே அப்படி தர. அப்படி நம்ம என்ன பண்ண கூட இருக்கக்கூடாது. அது என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய வசனத்தை வாஞ்சித்து பசி உண்டாகி வாஞ்சை உண்டாகி அதை தேடி நாடி என்ன பண்ண வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுப்பிக்க வேண்டும். பரிசுத்தம் மட்டும் போகாது, பசி உண்டாகணும். அந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தானா அதை வாஞ்சித்து என்ன பண்ண நாடி தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் மடியிலே வந்து விழுந்துடாது, பறித்து சாப்பிட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணோம், மடியில் விழாது. அது என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதை நான் என்ன பண்ணோம், ஐயோ மடியிலே வந்து விழுந்தா நல்லா இருக்குமே, என் பக்கத்திலே இருந்தால் சுலபமாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஆதி ஆகமத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம் 1:26 நினைக்கிறேன், என் ரூபத்தின்படி என் சாயலின்படி உன்னை நான் என்ன பண்ணேன் உண்டாக்கிறேன். அப்போ அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலை உண்டு பண்ணால் சிந்திக்கிற திறமையை கொடுத்துருக்கிறாரு, தீர்மானத்தை எடுக்க கொடுத்துருக்கிறாரு, செயலாற்றக்கூடிய எல்லா இதுவும் கொடுத்துருக்கிறாரு. அப்போது ஆசீர்வாதம் மடியிலே வந்து இந்த ஆசீர்வாதம் உனக்கு நான் தருவேன்னு சொன்னான்னா கர்த்தரே வந்து மடியில் வந்து போட மாட்டார். கர்த்தர் சொல்வார், நீ விசுவாசத்தை அதை என்ன பண்ணு
பறித்துக்கொள், அதை என்ன பண்ண எடுத்து கொள். அப்படிதான் நான் என்ன பண்ணுறேன் வச்சிருக்கிறேன். நான் மடியிலே வந்து போட மாட்டேன். உனக்கு சிந்திக்கிற திறமையை கொடுத்துருக்கேன், தீர்மானம் இருக்க திறமையை கொடுத்து, செயலாற்றக்கூடிய திறமையை கொடுத்துருக்கேன். ஆகவே நீ என்ன பண்ணலாம், அதை அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம், நான் பெற்று என்ன பண்ண வேண்டும். அது நம்ம ரட்சிப்பு கூட அப்படி தான் இருக்கிறது பிரியமானவர்களே. யாருக்கும் கர்த்தரே வந்து இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களை உயர்த்துங்க. கர்த்தரே வந்து சொன்னாரா ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும்? இல்லை இல்லை. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் போது அவன் என்ன பண்ணுறான், ரட்சிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நாம் மடியில் வந்து விழுவதில்லை. நாம் அதை என்ன பண்ண வேண்டும், பறித்து நாம் கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்படியாய் செய்யும் போது, இப்படியாய் நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம், அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் ருசி பார்க்க வேண்டும் சொல்றாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்றார். அதாவது நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, கேட்டுக்கொள்வதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, விரும்புகிறீர்களோ, எவைகளை வேணும்னு சொல்றீங்களோ, கர்த்தரே சொல்றாரு விரும்பு. உனக்கு அந்த விருப்பத்தை நான் என்ன பண்ணுறேன், நான் தான் உனக்கு வச்சிருக்கிறேன். அந்த விருப்பத்தை நமக்கு தானா வரல, கர்த்தரே என்ன பண்ணுறாரு, அந்த விருப்பத்தை வச்சிருக்க. அப்போ விரும்பி இந்த ஆசீர்வாதங்களாம் விரும்பி என்ன பண்ணு பெற்றுக்கொள்ளு என்று என்ன பண்றாரு சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிக்கணும். நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படிக்கணும். தேவனுடைய அறிவு வேணும். ரெண்டாவது ஒரு மனத்திரை வேணும் உங்களுக்கு. ரெண்டாவது விடாமுயற்சி. அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படியாவது என்ன பண்ண வேண்டும், பெற்று அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த குணங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள் என்னென்ன ஆசீர்வாதங்கள், உயர்வு, ரெண்டாவது கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், 3 வழக்கத்துக்கு மாறாதான ஆசீர்வாதம், 4 எல்லாவற்றிலும் சிறந்தது. எல்லாவற்றிலும் என்ன பண்ணுது, சிறந்ததா இருக்கிறது. அதாவது ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, சிறந்ததா இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதம்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், பசி உண்டாகணும். பரிசுத்தம் மட்டும் இருந்தாது. இந்த ஆசீர்வாதங்களும் என்கிட்ட வேணும்னா அது இந்த ஆசீர்வாதம் உயர் எனக்கு வந்தே ஆகணும் ஏசப்பா. எனக்கு உயர்வு என்ன பண்ணணும், வந்தே ஆகணும் ஏசப்பா. எனக்கு என்ன பண்ணணும், கையின் பிரியாசம் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும் ஏசப்பா. எனக்கு என்னது, வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம் வந்தே ஆகணும் ஏசப்பா. எனக்கு என்னது, எல்லாவற்றிலும் சிறந்ததாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு பசி உண்டாக வேண்டும். பரிசுத்தம் மட்டும். ரெண்டாவது அந்த ஆசீர்வாதம் எப்படி சொல்றாருன்னா, மடியில் நான் போடல, எங்கே வச்சிருக்கேன், எங்கே வச்சிருக்கேன், நீ பறித்து சாப்பிட வேண்டும். அதை எப்படி பறித்து சாப்பிடணும்னா விசுவாசித்து என்ன பண்ண வேண்டும், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த வாக்கியங்கள் எல்லாம் இன்னொரு படி என்ன கேட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது என்ன பண்ணும், என்ன சொல்லுதோ முதல் வசனம் நம்ம என்ன படிக்கிறோம் உபாகமத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகள் படி செய்ய நடக்க கவனமாயிரு, கவனமாயிரு. அதுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ண வேண்டும், அந்த வேத வசனத்தை நீ படிக்கும்போது உனக்கு அறிவு உண்டாகும். ரெண்டாவது என்ன பண்ணும், அறிவு. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை படிக்கும்போது உனக்கு அறிவு உண்டாகும். அடுத்தது என்ன பண்ணும், நீ எப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறையோ உனக்குள்ள ஒரு திரையை உண்டாக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த ஆசீர்வாதம் இப்படியா சொல்லுதான், நான் எப்படியா இருக்கிறேன் சார், எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது சிஸ்டர், தெரியாதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர்கிட்ட அந்த ஊரில் இப்படி நடந்துச்சான் அப்படின்னு ஒரு காரியத்தை ஒரு 10 நிமிஷம், நான் சும்மா 10 நிமிஷம் சொல்கிறேன், அவங்க சொல்லுவாங்க 1 ஹவராக சொல்லுவாங்க வச்சுங்க. அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடா சொல்லுங்கப்பா, எங்கள் அக்கா சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு என்ன பண்ணிடுவோம், படம் போட்டுருவோம். ஒரு காடான பகுதி, நமக்குள்ள ஒரு காடு, நம்ம மனத்திரையில் ஒரு படம் போட்டுருவோம் இல்லையா, அதுக்குள்ளே போனோம்ப்பா, ஒரு பெரிய ஆள் இருந்தான்ப்பா, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்து சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், ஒன்றுமே உதவாத கதைக்கு படம் போடுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு படம் போடு, மனதில் என்ன பண்ணு, படம் போடு. நான் இப்படியா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரை, நான் இப்படியா படித்துன்னு சொல்லிட்டு விரும்புகிறான், திரையை போடு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா
உதிரை போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த அம்மா எவ்வளோ பேர் ஒடுக்குனாங்க அந்த அம்மாவை. நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இங்கே வரக்கூடாது, உன்னை தொடமாட்டோம், நீ அசுத்தமானவ, நீ தீட்டானவ, என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் தேவனை குறித்து கேள்விப்பட்ட போது அவரை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாக்கில நான் என்ன பண்ணிடுவேன், சுகமாவேன்னு சொல்லி ஒரு மனத்திரையை போட்டார்கள். நான் போவேன், அவரை தொடுவேன், நான் சுகமாவேன். அது படம். அந்த படம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. அது போல நீ எப்படியா இருக்கணும் விரும்புறியோ கர்த்தர் சொல்றாரு, நீ படம் போடு, தொடர்ந்து விடாமுயற்சியோடு இரு. அந்த வாக்குத்தத்தம் ஒன்றும் நிறைவேற வரல, அதை என்ன பண்ணு, அந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணு, பற்றி கொள்ளுன்னு சொல்லாரு. ஸோ இந்த 4 படிகளை செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். 1 கீழ்ப்படினோம், 2வது என்ன பண்ணணும், அதை கீழ்ப்படி தேவனுடைய வசனத்தை நீ கூர்ந்து கவனிக்கும் போது அல்லது படிக்கும் போது அதில் அறிவு உண்டாகும். அந்த அறிவு உண்டான பிறகு அதை என்னவோ ஒரு மனத்திரையை நீங்கள் போட வேண்டும், மனப்படத்தை போட வேண்டும். மனப்படத்தை போடும் போது என்ன பண்ணும், விடாமுயற்சியோட அந்த வாக்குத்தத்தம் முடியலை. இவங்க சாதனைகள்லாம் படைத்தவங்களெல்லாம் போய் கேளுங்க, எப்படிங்க இந்த கப்பு வாங்கினீங்க, எப்படிங்க இந்த ப்ரைஸ் வாங்கணும், விடலைங்க, விடாமுயற்சி. ராவும் பகலும் நான் என்ன பண்ணேன், என்ன சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணேன் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணேன். 100க்கு 100 வாங்கின இந்த பிள்ளைங்களை போய் கேளுங்க, மேக்ஸில் எப்படிப்பா நீ 100 நான் மேக்ஸை போட்டு பார்ப்பேன் டி. ப்ராக்டிக்கல் இவ்வளோ மார்க் ஆச்சுன்னா அந்த ப்ராக்டிக்கல் அடிக்கடி நாங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், இது லேபில் போய் என்ன பண்ணுவோம் மன்னிப்போம். அதனால எங்களுக்கு அது போல் கத்தெடுத்த ஆசீர்வாதத்தை வேணும், விடாமுயற்சி வேண்டும், மனத்திரை வேண்டும், அறிவு வேண்டும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அதை நாம் என்ன பண்ண வேண்டும். ஸோ கர்த்தருடைய நன்மை நாம் ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி கணப்படுகிறோம். சுவாமி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேலேப்பா, எல்லாம் குடும்பம் அதற்காக நான்ப்பா நன்றி ஏசப்பா. அப்பா அப்படியே வார்த்தை ஆண்டவரே, அப்படியே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் ருசி பார்க்க வேண்டிய நாளே நாங்கள் தியானித்துமே சுவாமி, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மேலே ஆண்டவரே எவ்வளவாய் நேசிக்கிறீரே ராஜா, அதற்காக நன்றி அப்பா. எங்களை எவ்வளவாய் அன்பு கூறுகிறீரே அப்பா ஆண்டவரே ஏசப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்கு சிறந்ததாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே, அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீ சிறந்தவராக இருக்க அப்படின்னாலும் எங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறவரே மாக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தாழ்வில் இருக்கிறது விரும்பவே இல்லை ஆண்டவரே, நாங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறீரே சுவாமி. உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன் சொன்னீர், அதுக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வயலில் பலனை நீ அனுபவிப்பாய் என்று சொன்னீராக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே மக்கு நன்றி அப்பா. வயலில் விளையும் பலனை அனுபவிப்பான்னு சொல்லும்போது எங்கள் மக்கள் எல்லாம் அவங்க செய்கிற வேலையில், அவங்க செய்யல தொழில, அவங்க செய்யல வியாபாரத்தில் இப்படி ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடுங்க சுவாமி. இப்படி ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடுங்க ஆண்டவரே. செழிப்பை உண்டாகட்டும் சுவாமி, பழிக்கு பெருகட்டும் ஆண்டவரே. பெருத்த ஆசீர்வாதம் இந்த வருடத்தில் காணட்டும் சுவாமி. அப்பா நீர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா. ஏனென்றா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுவாமி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லிரே அப்பா. அந்த வாக்குத்தத்தக்காய் ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி அப்பா. அப்படி வாக்குத்தத்தங்கள் அப்படியே எண்ணி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையால வாசிக்கிறோமே ஏசப்பா, அது வெறுமே என்னிடத்து திரும்பாது. நான் சொல்லின